நீ கூட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது முன்னாடி இப்படி இருந்ததா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜகா vlogs. இன்ட்ரோ வந்து ஒரு 2-3 வீடியோவா வீட்டு வச்சு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபோட்டோ விளாகிங்லேயே கொடுத்துட்டு இருந்தேன். நான் நார்மலாக கொடுக்குற இன்ட்ரோவாக இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் மோட்டோ செட்டப்புக்கு தான் போவோம். இன்ட்ரோ இதோட கட் பண்ணிட்டு மோட்டோ செட்டப்போட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மேட்ச் வேறு டைம் ஆயிடுச்சு. மேட்ச் வந்து போரூரில் கைஸ். போரூரில் வந்து 2-3 கிரவுண்ட் ஆடி இருக்கேன். பட் இந்த கிரவுண்ட் எனக்கு புதுசு. அதான் மொபைல் ஹோல்டரை மாட்டிட்டேன். ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. சரி, மொபைல் ஹோல்டரை போட்டு போயிடலாம். அண்ட் எனக்கு வந்து இன்னொரு டவுட்டு கைஸ். உங்களுக்கு வந்து நான் பைக்கில் போகிறது வந்து பார்க்க பிடிச்சிருக்கா எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளிப்ஸ் போடுவேன். நீ அப்படி வரியா? இப்போ உங்களுக்கு என் பைக்கில் நான் போகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நான் வந்து நல்லா பெட்டராக காட்டுவேன். இல்லை எங்களுக்கு வந்து கிரிக்கெட் தான் பிடிக்குது இப்போது, ஸோ நான் இப்போ வந்து பைக்கில் போய் கிரிக்கெட் ஆட போகிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் கண்டென்ட் தான் மெயினாக வேணும்னா நான் கிரிக்கெட் மட்டும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதான் கைஸ், நம்ம போரூர் வரைக்கும் போயிடுவோம். அங்கேருந்து மேப் போட்டுப்போம். நான் இங்கேருந்து போரூர் வரைக்கும் போகிறதுலாம் வந்து கட் பண்ணல. கொஞ்சம் தூரம் பேசிவிட்டு அதுக்கடுத்து நான் கட் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா நமக்கு வந்து 2 பேட்டரி தான் இருக்குது. மேட்சும் கவர் போடணும். எப்பயுமே ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து டிராஃபிக்காக இருக்கும் கைஸ். சண்டேஸில் வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கன்னா நாராயணபுரம் ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அந்த இடத்துல ரோடு இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்குது. அங்கே போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நேரம் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டு ப்ரோ மோட்டோ நல்லாயிருக்கு ப்ரோ மோட்டோ விளாகிங், ஸோ காட்டுங்க ப்ரோ பைக்கில் போகிறதுன்னு சொன்னீங்கன்னா ஐயோ வேணாம் சும்மா சொல்லு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து நான் கிரவுண்டு ரீச் ஆகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லை டிராஃபிக் அவ்வளோ இல்லை கைஸ், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுடலாம். ஆனால் எப்படியும் மோட்டோ இருக்கும். பட் நம்ம என்ன மேட்ச்சுக்கு தானே போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணுறதுனா உங்களுக்கு அந்த பிளேசஸ் காட்டலாம். இப்போ நான் மேட்ச்சுக்கு போகிறதுன்றதுனால தான் யோசிக்கிறேன் கைஸ். கைஸ் ஆக்சுவலாக போன வீடியோ தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்னன்னா இன்னொரு கோப்ரோ செட்டப் பண்ணி அது வந்து ஒழுங்காக வீடியோ எடுத்துச்சு. பட் எஸ்டி கார்டு எரர்னு வந்துடுச்சு. எந்த டேட்டாவுமே ரெக்கவர் பண்ண முடியல. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நானும் எடிட்டரும். ஸோ ஆனால் இந்த டைம் நான் வந்து என் கோப்ரோவே வச்சு 2 இன்னிங்ஸும் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். பிரேக் டைம்ஸில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு மேக்ஸிமம் கோப்ரோவில் கவர் பண்ணிட்டு கோப்ரோ சார்ஜ் ஆகிற மீன் டைம்லாம் வந்துட்டு மொபைலில் உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜஸ் கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. மேக்ஸிமம் கிரிக்கெட் விளாக் வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் 2ஆக தான் கைஸ் போட முடியும். ஏன்னா ஒரு மேட்ச் முடியறதுக்கு ஒரு 4 hours ஆகுதுன்னு வைங்களா. ஒரு எல்லாத்தையும் சேர்த்து எப்படின்ற மாதிரி எப்படின்னா இப்போ வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஒரு 4 hours 4.5 hours 5 hours அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் அதை நான் வந்து சுருக்கி 20 minutesக்குள்ளே டோட்டல் வீடியோ முடிக்க முடியாது. ஏன்னா போன வீடியோவே நிறைய பேருக்கு புரியல. அதனால் நான் வந்து அப்படி சுருக்க முடியாது. ஸோ அதனால் பார்ட் 1 பார்ட் 2 வரும் கைஸ். சில பேருக்கு ஆனால் மோட்டோ விளாகிங்கும் பிடிச்சிருக்கு. என்கிட்ட பர்சனலாக பேசுகிறப்போ பைக்கில் போகிறது பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நானுமே வந்து
மோட்டோ விளாகிங்லாம் பார்த்து தானே நம்ம இப்போ வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறோம். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அது பைக்கில் போகிறது பார்க்கறது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். பைக்ல போக வேண்டாமா? ஆனால் இந்த ரோடு இருக்குல்ல கைஸ், இது ஒரு ஒஸ்டான ரோடு. இது பாருங்களேன், இவர் ஏன் இப்படி ஓட்டுறாருன்னு வந்து இவருக்கும் தெரியாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவர் பின்னாடி போன எனக்கும் தெரியாது. இங்கே நல்ல ஒரு இது இருக்கும், பேரிகேட்ஸ். கொஞ்சம் கோளாராக தான் கைஸ் ஓட்டுறாங்க. நம்ம என்னன்னா நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் இவங்களால நமக்கு எதுவும் ஆயிரும் போல். இப்போ நான் எப்பயுமே வந்து இந்த சைட்லலாம் ஏதாவது காருக்கு வரப்போ 100% ஹார்ன் அடிச்சிருவேன். ஏன்னா அதான் எனக்கு சேஃப்டி அப்படி நான் யோசிப்பேன், காரோ பைக்கோ. ஏன்னா இப்போ நான் நிறைய பார்த்துட்டேன், ஓட்டிகிட்டு இருக்கப்போ அப்படியே ஏதோ ஞாபகத்தில் அப்படியே ரைட் சைடு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது இல்லை. ஸோ நான் அதனால் எப்பயுமே ஹார்ன் அடிச்சிடுறது. இப்போ இவங்க இப்படி இருக்காங்களா, இப்போ நான் கிராஸ் ஆக போகிறேன் லைட்டாக. ஸோ பாரு எப்படி போகுது பாரு, பரதேசி. அவங்களும் அட்டென்டிவாக இருப்பாங்க, நமக்கும் வந்து சேஃப்டி, அவங்களுக்கும் சேஃப்டி. அந்த மாதிரி ஜஸ்ட் மை இன்புட்ஸ். வேணா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை, சும்மா இப்படி போகிறப்போ ஒரு ஹார்ன். அப்போ தான் வந்து அவங்க வந்து கான்சியஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்மளே, இப்போ நானே கார் ஓட்டுறப்போ ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஸ்லைட்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மந்தமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோம். அப்போ வந்து ஹார்ன் அடிக்கிறப்போ லைட்டாக ஒரு பிரிஸ்க்னஸ் வரும் கண்டிப்பாக. எனக்கு இப்போ டவுட் இருக்குது, நான் ரைட்டாக தான் கைஸ் வைக்கிறேன் எப்படின்னா கேமராவை. பட் அது ஓட்ட அது பார்த்தீங்களா, நான் வந்து ஈஸியாக அதை வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அது ஈஸியாக ஆடுது. அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரப்போ நல்லா டைட்டாக பண்ணி எடுத்து விட்றேன். மேபி இதுக்கு வந்து எனக்கு எந்த ரீசனுமே ஃபைன் பண்ண முடியல. அவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்றது புரியல. ஆனால் இப்போ கூட என்னால் அது திருப்ப முடியல, ஏன்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வேறு நான் என்னென்னு சார்ட் அவுட் பண்ணணும். அண்ட் கிரவுண்டு வந்து இங்கேருந்து மேப்பில் உங்களுக்கே தெரியும், 17 minutes 7.7 kilometer காட்டுது. இந்த ரோடு வர கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். 60 தான் ஸ்பீட் லிமிட்டு, நம்ம 36 போகிறோன்னு கூகுள் காட்டுது. அப்போ 60 வரைக்கும் போகலாம் இந்த ரோட்டில். இதை பார்த்தீங்களா, இது மாதிரி ஆட்களுக்காக தான் நம்ம வண்டியில் வந்து ஹார்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வண்டி வருது, நம்ம அப்படி போகக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹார்ன் அடிக்கும் போது கூட ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணோம். நம்ம வந்து தப்பாக வரோம், அங்கே வண்டி வருதுன்றது கூட தெரியாமல். நான் வந்து ரொம்ப அப்படியே ப்ராப்பராக ஓட்டின எல்லாரும் கோடு போட்ட மாதிரி அந்த மாதிரி சொல்ல கைஸ். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களாம் படிச்சவா தானே, இப்படி நீங்களே டிராஃபிக் ரூல்ஸை மீறலாமா? பட் வந்து கொஞ்சமாவது ப்ராப்பராக ஓட்டணும்ல. தப்பாக லைட்டாக அப்படியே ஒரு பார்க்காம வரும். ஹார்னர்ஸ் ஆனால் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் டைம் கம்மியாக இருக்கணும். ரியாக்ஷன் டைமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சிடென்ட்ஸுக்கு வந்து ரீசனு. பாருங்க, லெஃப்ட்டுக்காக வந்துட்டே இருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.4 kilometers தான் காட்டுது. ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் நான் ஒரே ஒரு மேட்ச் ஆடிருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ், முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி. ரொம்ப உள்ளே இருக்கும் இந்த கிரவுண்டு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது உங்களுக்கு, சுடுகாடுலாம் தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் அங்கிள் முன்னாடி பாருங்க. முன்னாடிலாம் மொபைல் ஹோல்டர் இல்லை கைஸ். இப்போ ரீசெண்டாக தான் போட்டேன், ஒரு 2 months 1 month தான் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் மொபைல் எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே தான் போயிட்டுருப்பேன்.
அது ரொம்ப டார்ச்சர். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஈஸியாக அது பாட்டு ஒரு சைடில் காமிச்சிட்ருக்கு, நம்ம ஜாலியாக போயிடலாம். அதுவும் முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ விளாக் எடுத்துக்கிட்டு மொபைலை கையில் பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டம்ட்டோம். சாணியாக இருக்கு. இருங்க, இது அந்த கிரவுண்டாக இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அந்த கிரவுண்டு ரொம்ப உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு. விடிய காலையில் வந்தவங்க. இப்போயாவது மணி வந்து 10க்கு மேலே. அப்போ நானும் என் ஃப்ரெண்டு வந்து 6 மணிக்கு நான் அப்போ 6 மணிக்கு இங்கே வரணும்னா எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கணும். ஏன்னா மேட்ச்சுக்கு முன்னாடி இப்போவாது நான் சும்மா அப்படியே ஜாலியாக இருக்கேன். நல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பக்காவாக வருவேன். மேட்ச்னா கொஞ்சம் கரெக்டாக இதுக்குள்ளே தான் காட்டுது. டாக் ஃபைட் கைஸ். உங்களுக்கு கிரவுண்டெல்லாம் வந்து உள்ளதாக இருக்கும். ஸோ யோசிக்காதீங்க என்ன ரோட்டில் எப்படி இருக்குது, இவ்வளோ உள்ளே போகிறாங்க அப்படின்னு. என்ன கைஸ், கிரவுண்டு வந்த மாதிரி காட்டுது. ஆனால் இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்கு. நம்ம பசங்க லொக்கேஷன் ஒழுங்காக போட்டாங்களா? கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இல்லைங்களா நம்ம கோச்சை போய் ஏற்றுவோமா? லுக்கு அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்துச்சு. ஹரிஷ் ராஜ் அவுட் ஆகிட்டான். இது ஆக்ஷன் மேடம். ஓவா கொடுத்துட்டா. உள்ள விக்கெட் ரொம்ப அன்னியனா இருக்கு. நல்ல பால் ராம்பசார். ராம்பசார் விக்கெட் பால் தான் இதெல்லாம். ஓவா
ஓவா லெக் ஸ்டம்ப் கரெக்டு. லெக் ஸ்டம்ப் மேலே பிச்சை உங்களுக்கு. நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. ஓவா எத்தனை பால் போட்டிருக்கீங்க? ஓவா கால் மட்டும் கொடுங்க. ஓவா
அப்படியே அங்கே இரு என்ன பண்ணலாம் இருக்கணும் த்ரீ மினிட்ஸ் இருக்குண்ணா போவா பாய் போவா போவா சொல்ல வேண்டியதானயா முன்னாடி இப்படி இருந்ததா காலம் இந்த முட்டி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு பயங்கரமா.